ஓம் சக்தி தாயே போற்றி. என் தங்க குழந்தையே, நாளைய விடியலில் வேண்டுமென்றே உன் மீது வீண்பழி சுமத்தி உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இன்று நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த அம்மா சொல்வதனை கேட்டு இவர்களிடத்திலெல்லாம் நீ நிச்சயமாக கவனமாக இருந்து விட்டாய் என்றால் உனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நீ பாதுகாத்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னை பயமுறுத்துவதற்காகவோ அல்லது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கிடையாது, உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, வாழ்க்கையின் பக்குவம் என்பது என்ன தெரியுமா? சுற்றி என்ன நடந்தாலுமே எல்லா விஷயங்களிலும் எல்லா இடத்திலேயும் எப்பொழுதுமே நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள, உன்னுடைய மனது எப்பொழுது உடன்படுகின்றதோ அப்பொழுதுதான் சரியான பக்குவத்தை நீ அடைந்திருக்கின்றாய் என்று அர்த்தம். என் தங்க குழந்தையே, அப்படியானால் என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை. இனியாவது இதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதற்கு இதுதான் அர்த்தம். அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ புரிந்து கொள்கின்ற விதத்தில்தான் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே எதற்கானது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால்தான் உன்னால் வாழ முடியும். நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு இந்த அம்மா கொண்டு வந்த செய்தி என்னவென்று தெரியும். என் அழகு குழந்தையே, இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண் உன்னினுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண். என் தங்க குழந்தையே, இதை செய்ய போகின்றாள். என் தங்கமே, சில காலமாகவே அவர்களின் நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் இருக்கின்றது. அது உனக்கே தெரியும். அவர்கள் செய்வது தவறா இல்லையா என்று கூட யோசிப்பது இல்லை. அடுத்தவர்களுக்கு அவர்களினுடைய செயல் வேதனையை கொடுக்குமோ என்று கூட சிந்திப்பது கிடையாது. என் தங்க குழந்தையே, மாறாக அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கின்றது, அவர்களை எந்த அளவில் நாம் கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்றுதான் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இவர்கள் யோசிக்கின்ற இந்த எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் சற்று மாற்றங்களை காண ஆரம்பிக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய பேச்சுவார்த்தை கூட உன்னோடு சற்று குறைந்துவிட்டது. என் குழந்தையே, இது உனக்கு தெரியாமல் இல்லை. இத்தனை விஷயங்களும் நீ கவனித்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஏனென்றால் உன்னை பற்றி இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அத்தனை பொய்யானது. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையான விஷயங்களை இவர்கள் பேசுவது கிடையாது. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையை பேசிவிட்டால் எங்கே இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்து விடுமோ என்று சொல்லித்தான் அப்பட்டமாக ஒரு பொய்யை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இதனை இப்பொழுது உன்னால் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது நீதானே. அவர்கள் பாவம் என்று நினைத்தது நீதானே. இவர்களை உன் இல்லத்திற்குள் அனுமதித்ததும் நீதானே. என் பிள்ளையே, யாராகவே இருந்தாலும் சரி, இல்லத்திற்குள் அனுமதித்து பேசுவது என்பது சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். எந்த எண்ணங்களோடு இவர்கள் இங்கு வருவார்கள் என்று யாராலுமே சொல்ல முடியாது. நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருப்பார்கள். எந்த நினைப்போடு இவர்கள் வருவார்கள் என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் சற்றென்று ஒருவரை உள்ளே அழைத்து பேசிவிடக்கூடாது. மாறாக என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு தெளிவு என்று தெரிகின்றதோ, யாரெல்லாம் உனக்கு உண்மையானவர்கள் என்று புரிகின்றதோ அவர்களை பற்றி மட்டுமே நீ சரியாக கணித்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, அவர்களுக்கு மட்டுமே நீ அனுமதி கொடுக்க வேண்டும் உன் இல்லத்திற்குள். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலுமே அவர்கள் அதற்கு மாறாக எல்லா விஷயங்களையும் உனக்கு வெளியே உன்னை தவறானவர்கள் போல காட்டி விடுகின்றார்கள் மற்றவர்களிடத்தில். அதாவது நீ செய்கின்ற விஷயம் ஒன்றாகவும் அவர்கள் அதனை மற்றவர்களிடம் சொல்கின்ற விஷயம் வேறொன்றாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. உன் அம்மா சொல்வதனை நிச்சயமாக உனக்கு இன்று புரியும் என்று நான்
நான் நினைக்கின்றேன். என் குழந்தையே, உன் இல்லத்திற்குள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அவர்களுக்கு நீ தெளிவாக வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நீ என்ன செய்கின்றாய், ஏது செய்கின்றாய் என்பதனை அவர்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, அதனால்தான் அவர்களுக்கு நீ அப்படி காட்டும் பொழுது அவர்கள் அதனை வெளியில் ஒன்றுக்கு இரண்டாக மாற்றி பேசி அதனை தவறாக திருத்தி விடுகின்றார்கள். என் குழந்தையே, இவர்களை இப்படியெல்லாம் செய்து அதனால் வருகின்ற கெட்ட பெயர் என்பது உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்குத்தான் மிகப்பெரிய ஒரு அவப்பேராக இந்த விஷயங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் அதனை அப்படியே மாற்றி பேசுவதும் வீண்பழி சுமத்துவதும் இவர்களுக்கு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. இதில் என்ன கொடுமை என்றால், இவர்கள் பேசுவதைத்தான் மற்றவர்கள் நம்புவதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது. எவ்வளவோ தவறுகளை செய்கின்ற இந்த மனிதர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இவர்களை எல்லாம் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் சேர்த்து கொள்ளவே கூடாது. இவர்களினுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் ஈடுபடாது. இது போன்ற மனிதர்களிடத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதற்கு முன்பு அவர்கள் செய்தது எல்லாம் பெரிய விஷயங்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய துணிந்திருப்பது என்ன தெரியுமா? மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா அதனை சொல்லத்தான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? உன்னை அவமானப்படுத்த வேண்டும், எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும், யாரும் உன்னிடத்தில் எந்த ஒரு வார்த்தையும் பேச வேண்டும் என்றால் அதற்கு யோசிக்க வேண்டும் என்றும் இவர்கள் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு என்ன செய்யலாம் என்று இவர்கள் யோசிக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ஆனால் இவர்களால் நமக்கு சோதனைகள் வருகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் தங்க குழந்தையே, நீ காரணம் இல்லாமல் அந்த மாய வலைக்குள் காரணம் இல்லாமல் நீ சிக்கிவிடக்கூடாது என்றுதான் உன் தாயானவள் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கென்று இருக்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் என்பதனை நீ மறந்து விடாதே. மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போவது இல்லை. இருக்கின்ற நாட்களில் இந்த வாழ்க்கை மனமகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீ வாழ வேண்டும். என் குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் நீ யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் தெளிவாகத்தான் யோசிக்க வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அதனை நினைத்து நீ கலங்காமல், வேதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை நினைத்து நீ கலங்கி நிற்காமல், எந்த விஷயத்திற்கும் எல்லாவற்றிற்கும் இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலும் நாம் செய்கின்ற நல்ல விஷயங்களை ஒரு பொழுதுமே இவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் நமக்கான நல்ல பெயரை நாம் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். நாம் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும், காப்பாற்றி கொண்டு இருக்க வேண்டும். நல்லது செய்தால்தான் நல்லது நடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் நல்ல விஷயத்தையே கெட்ட விஷயமாக திரித்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, நீ செய்த நன்மையை அவர்கள் செய்ததாக சொல்லியும் விடுவார்கள். என் குழந்தையே, இதனால் இப்பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்வதுதான் நல்லது. என் தங்க குழந்தையே, அதாவது ஒரு விஷயத்தை ஒருவரிடம் சொல்ல வேண்டும் என்று நீ முடிவு செய்துவிட்டால், என் தங்க பிள்ளையே, உன் வாயிலிருந்து உண்மையாக அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டால் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ தவிர்த்து விடலாம். என் குழந்தையே, உனக்கு இங்கு நிறைய பேர் வீண்பழி சுமத்தி கொண்டு உன் மீது களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய வலையில் எல்லாம் நீ ஒருபொழுதும் சிக்கிவிடக்கூடாது. நீ எதை செய்தாலுமே அதை வெளிப்படையாகவே செய்ய வேண்டும், வெளிப்படையாகவே பேச வேண்டும். யாரிடத்திலும் எந்த ஒரு குற்றம் குறைகளையும் காணாமல் நீ நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நீ மிகவும் எப்பொழுதுமே உண்மையாக இருக்க வேண்டும். வேறு யாரிடமும் எந்த ஒரு உண்மையையும் நீ காட்ட வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என் தங்க குழந்தையே, முக்கியமாக உன் குடும்ப விஷயத்தை யாரிடமும் நீ சொல்வதை தவிர்த்து
ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் உனக்கு செய்வினை வைத்து சென்ற ஒரு பொருளை எடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். அந்த பொருள் என்ன என்பதனையும் அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதனையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்ன நடக்கின்றது என்பது, ஏது நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் செல்ல குழந்தையே, இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் உனக்கு சில நன்மைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று உன் அம்மா நான் உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் மிக அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் நீ கட்டாயமாக இதனை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதும் இதுநாள் வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்திருக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் அப்போது உனக்கான வாழ்க்கையில் பிடிப்பு வேண்டும் என்பதற்காக நான் சில சந்தோஷங்களை எல்லாம் உனக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஆறுதலையும் நேர்மறையான எண்ணங்களையும் சந்தோஷத்தையும் நான் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன். உனக்கான நல்ல வழியை காட்டுவதற்காக உன் தாயானவள் நாள்தோறும் உனக்கான நல்ல வாக்கினையும் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படியாக உன் இல்லத்திற்கு நான் வந்த பொழுதுதான் அந்த ஒரு பொருளை நான் கண்டு கொண்டேன். இது எப்படி உன் இல்லத்திற்குள் வந்தது என்று நான் பார்க்கும் பொழுது, உன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒருவர்தான் இதனை மறைமுகமாக வைத்து சென்றிருக்கிறார் என்பதனை நான் கண்டு கொண்டேன். அதாவது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சில ஆண்டுகளாகவே அது உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் இந்த தாயானவள் அதை எடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த பொருளினால் நீ பல வேதனைகளை எல்லாம் அடைந்து விட்டாய். அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேதனையிலிருந்து கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனிமேலும் அதற்கு முழுமையான தீர்வினை கொடுக்க வேண்டும். நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் நல்லதொரு பதிலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் செல்லமே, இதற்கான தீர்வுகள் என்ன, பதில் என்ன என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் நீ குழப்பத்தில் இருந்தாய். நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதெல்லாம் நடக்காதா? நாம் நிம்மதியாக இருக்க மாட்டோமா? நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று நீ வேதனையோடு புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கெல்லாம் நல்ல ஒரு விடிவு காலத்தை புறக்கத்தான் போகின்றது என் பிள்ளையே. ஒருவருக்கு உன்னுடைய இல்லத்தில் நீ இடம் கொடுக்காமல் அவர்களால் தானாக உள்ளே நுழைந்து விட முடியுமா? அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதாடி. இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு அரைகுறையாக தெரிகின்றது. முழுவதுமாக நிறைய விஷயங்கள் இன்னும் உனக்கு தெரிந்த பாடில்லை. இப்பொழுது உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அதனால்தான் இப்படி உனக்கு நடக்கின்றது என்று நீயாகவே நினைத்து கொண்டிருப்பாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, உன் அம்மா இதனை நான் தெளிவாக சொல்லும் பொழுது நீ காது கொடுத்து கேள் என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு சாதாரணமாக வந்துவிடவில்லை. இந்த வாழ்க்கையில் யாருக்கு எந்த நேரத்தில் நல்லது நடக்கும், எந்த நேரத்தில் கெட்டது நடக்கும் என்று அவ்வளவு எளிதில் சொல்லிவிட முடியாது. நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதுமே முழுமையாக கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது. ஆனால் தன்னுடைய மனதிற்குள் கெட்ட எண்ணங்களை வைத்திருக்கலாம் அல்லவா? வெளியில் பேசுவது மற்றும் நன்றாக பேசிவிட்டு அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை உன்னிடத்தில் வெளிக்காட்டி விட மாட்டார்கள். அப்படி உன் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள்? அவர்களின் உண்மையான குணம் என்ன என்பதனை நீ நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீ பேசும் பொழுது கவனமாகத்தான் பேச வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒருவர் உன் வாழ்க்கைக்குள் வருகின்றார்கள் என்றால் உன்னுடைய
வாழ்க்கைக்குள் நுழைவதற்கு முன்பாகவே சில திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்திருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருந்து கொண்டு என்னதான் உனக்கு நன்மைகளை கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் உன்னால் முழுவதுமாக பெற முடியாமல் போகிறது. அதற்கு காரணமும் இவர்கள்தான் இருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்தை புதிதாக செய்தாலுமே அதில் உனக்கு தடையாகவும் நிற்கிறார்கள் என்பதனை மறந்துவிடாதே. இந்த அம்மா தேவையில்லாமல் யாரையும் குறை சொல்லிவிட மாட்டேன். நல்லவர்களை எல்லாம் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் ஒரு நாளும் அடையாளப்படுத்தி விட மாட்டேன். நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவரை பற்றியது என் பிள்ளையே. அப்பொழுது அவர்களிடத்தில் நீ அதிகமாக பழகி கொண்டிருந்தாய். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்களோடுதான் பகிர்ந்து கொண்டிருந்தாய். உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பேரின் கஷ்டங்களை பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் நீ ஏற்கனவே பகிர்ந்திருக்கின்றாய். அவர்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் நீ சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷம் அடைந்தால் நீயாக ஆர்வத்துடன் இவர்களிடத்தில் நீ பேச ஆரம்பித்து விட்டாய். உனக்கான வேதனைகளை நீ அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய வேதனைகளை அவர்கள் அனுபவித்தது போல உணர்வு பூர்வமாக நடித்து கொண்டு துடித்து கொண்டு உன்னிடத்தில் அத்தனையும் கேட்பார்கள். ஆனால் அவர்கள் கேட்ட விதத்தில் உண்மை இல்லை. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து ஒருவர் சந்தோஷப்படுகின்றார்கள் என்றால் அவர்களின் குணம் உண்மையான குணம் என்பதனை நீ அறிந்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளை மறைத்து வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அந்த பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கின்றது என்று நீ ஒரு நாளும் தேடாதே என் செல்லமே. அவர்கள் வைத்தது உன்னுடைய இல்லத்தில் அல்ல, உன்னுடைய மனதில், அதாவது உன்னுடைய உள்ளத்தில்தான் அதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள். அவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதைத்துவிட்டு சென்று விட்டார்கள். என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் யார் யார் என்னென்ன சொல்கின்றார்கள் என்பதனை அப்படியே கேட்டு மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அதனை மாற்றி சொல்லி விடுகின்றார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி இருப்பாயானால் அந்த விஷயத்தை யாரை பற்றி சொன்னாயோ அதை அவர்களிடத்திலேயே தெரிவித்து விடுகின்றார்கள். இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டு உன் குடும்பத்திற்குள்ளேயே பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதன் விளைவுதான் உன் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு என்பதனை நீ இன்று மறந்துவிடாதே. நீ எவ்வளவுதான் சாதாரணமாக பேசினாலும் எதையுமே மனதில் வைத்து கொள்ளாமல் நீ பேசியதை ஏதோ திட்டமிட்டு இதை பேசுகிறாய் என்ற நோக்கத்தோடு அவர்கள் அங்கே மாற்றி சொல்லிவிட்டார்கள். என் அன்பு குழந்தையே, அப்படிப்பட்ட ஒருவரை தான் நான் அடையாளம் கண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்திருக்கின்றேன். எல்லோருடைய குடும்பத்திற்குள்ளும் பிரச்சனைகள் வருவதும் கருத்து வேறுபாடு வருவதும் இயல்பானதுதான். அதற்காகவெல்லாம் யாரையும் யாரிடத்திலும் நாம் விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது. உன் தாயானவள் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பினையும் உருவாக்கி கொடுக்கின்றேன். அது என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் நல்லதொரு மங்களகரமான காரியத்தை நான் நடத்தி வைக்க போகின்றேன். அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரின் மன வருத்தங்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் மறைந்துவிடத்தான் போகின்றது. என் செல்ல குழந்தையே, இந்த விஷயத்தில் உன்னிடத்தில் தவறு இருந்தாலும் சரி, உன்னிடத்திலே தவறு இல்லை என்றாலும் சரி, நீ பெருந்தன்மையாக நடந்து கொண்டு குடும்பத்தில் நடக்கின்ற மங்களகரமான விஷயத்தை நீ திருப்தியாக நடத்தி கொடுக்க வேண்டும். உன் அம்மா உனக்கு உடன் துணையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்தி கொடுக்க போகின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.